வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கிராம கமிட்டி சீரமைப்பு பணியை ஒரு மாதங்களுக்கு மேல் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செய்து வருகிறது. அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் 13 பெருங்கோட்டு மண்டல பொறுப்பாளர்களும் 39 நாடாளுமன்றத்திற்கு அமைப்பாளர்களும் 234 சட்டமன்றத்திற்கு ஒரு சட்டமன்றத்திற்கும் 2 அமைப்பாளர்கள் 1000 பேர் கிராம கமிட்டி, பேரூராட்சி கமிட்டி, நகராட்சி கமிட்டி, மாநகராட்சி கமிட்டி, வட்டார கமிட்டி அமைப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை ஏறக்குறைய ஒரு 40 விழுக்காடை பூர்த்தி செய்திருக்கிறார்கள், நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது முழுமையாக வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு டெல்லி பாபு அவர்கள் கொளத்தூர், பெரம்பூர், திருவிக நகர் 3 சட்டமன்ற தொகுதிகளையும் அவருடைய மாவட்டத்திற்கு உட்பட்டதை 100% கமிட்டி அமைத்து இன்று அமைப்பை சரி செய்து கொடுத்திருக்கிறார். கொளத்தூரில் 7 வார்டுகள், பெரம்பூரில் 7 வார்டுகள், திருவிக நகர் சட்டமன்ற 6 வார்டுகள், 35 வட்டங்கள், 9 சர்க்கிள்கள், ஆக மொத்தம் 44 கமிட்டி அமைப்பு. இந்த 44 அமைப்புக்கு தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர், செயலாளர் 6 பேர், 25 பேர் செயற்குழு உறுப்பினர்கள் 31, 44 அமைப்பு 31 பேர், 1364 தலைவர்களை அவர் முழுமையாக தேர்ந்தெடுத்து பட்டியலை இன்று காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு அளிக்கிறார். ஒரு முழுமையோடு 100% கமிட்டியை அமைத்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு டெல்லி பாபு அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துக் கொள்கிறது. இதற்கு உறுதுணையாக இருந்த இந்த கமிட்டி அமைப்பதற்கு இரவும் பகலும் முழு நேரமும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த கமிட்டி அமைத்திருக்கின்ற மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள், சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணன் திரு விஜயன், அண்ணன் திரு ஜோதி, நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் திரு தாமோதரன், கொளத்தூர் சட்டமன்ற அமைப்பாளர் வில்லிவாக்கம் திரு சுரேஷ், திருமதி சுகன்யா, திருவிக நகர் சட்டமன்ற அமைப்பாளர் திரு உமாபதி, திரு கிஷோர்குமார், பெரம்பூர் சட்டமன்ற அமைப்பாளர் ஆனந்த், திரு வியாசை ஆனந்த், கானிஷா, கொடுங்கையூர் செல்வம், சர்க்கிள் கமிட்டி தலைவர்கள் திரு முரளி, ஹரிபாபு, ஆனந்தராம், சுந்தர், பாபுகான், பாஸ்கர், பீர் முகமது, ரஜினி செல்வம், கணபதி மற்றும் சுகன்யா செந்தில்குமார். இவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கொடுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீண்ட நெடிய காலமாக இந்த பட்டா வழங்கும் பிரச்சனைக்கு ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு இவ்வளவு காலமாக பெல்ட் ஏரியா என்று ஒரு தடை இருந்தது. சென்னையை ஒட்டி உள்ள 3 மாவட்டங்களில் மற்றும் மாநகரங்களில் இந்த பெல்ட் ஏரியாவிற்கு பட்டா வழங்க ஒரு தடை இருந்தது. அந்த தடையை நீக்கி
அமைச்சரவையில் தீர்மானமாக கொண்டு வந்து லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு பட்டா அளிப்பதற்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் மனமாற பாராட்டுகிறது, வரவேற்கிறது. ஒரு மனிதனுக்கும் ஒரு பிடி மண் வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த நிலையை தமிழ்நாடு அரசு எடுத்து தொடர்ந்து மனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியை செய்து வருகிறார்கள். இன்னும் தீவிரமாக செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறோம். வேற கேட்காம இருக்காங்க தீர்ப்பு பற்றி. ரைட், வேற எதுனா? சரியான டேட்டா இல்லைன்னா நீதிமன்றத்தில் 69% இடஒதுக்கீடு வந்து நிராகரிக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சூழல் வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ தான் முழுமையான சமூக நீதி எல்லா சாதி மக்களுக்கும் சென்றடையும். அதை மாற்று கருத்து கிடையாது. இன்னும் ஒரு படி போனால் தெலுங்கானா, கர்நாடகா காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து முடித்திருக்கிறார்கள். காஸ்ட் சென்சஸ் எடுக்க முடியாது, காஸ்ட் சர்வே எடுத்திருக்கிறார்கள். அதை வந்து தமிழ்நாடு அரசும் செய்ய வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் சட்டப்பேரவையில் பேசியிருக்கோம். இதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. சமூக நீதி அடிப்படையில் காங்கிரஸ் பேரியக்கம் இன்றைக்கு நிற்கும். நான் அன்புமணி ராமதாஸ் ஒன்று கேட்குறேன். எந்த அடிப்படையில் 10.5% இடஒதுக்கீடை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார்? உச்சநீதிமன்றத்தில் எதை வைத்து அதை தள்ளுபடி செய்தார்கள்? என்ன காரணம் என்பதையும் அவர் சொல்லணும். அவசரமாக தேர்தல் அரசியலுக்காக 10.5% வன்னியர்கள்னு அவர் அறிவித்தார். இவங்க அன்றைக்கி கேட்கணும்ல, இந்த எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இதை கொடுக்குறீங்க? ஆனால் சில வன்னியர் அமைப்புகள் 10.5% எங்களுக்கு ரொம்ப குறைவு, இதை விட நாங்கள் அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம் தேர்வாணையத்தில், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ற வாதங்களும் இருக்குது. இன்றைக்கி பேசுகிற இதே வாய் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை இபிஎஸ்ஸை பார்த்து கேட்டிருக்கணும். நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு. அரசியலுக்காக பேசுவது என்பது வேறு, உண்மையிலே சமூக நீதிக்காக பேசுவது என்பது வேறு. இவங்க பேசுகிறதெல்லாம் சமூக நீதிக்காக கிடையாது, அரசியலுக்காக. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து சமூக நீதிக்காக எல்லா மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அப்போ தான் முழுமையான சமூக நீதி ஒவ்வொருத்தரையும் சென்றடையன்ட்டு வலியுறுத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் தான் காஸ்ட் சென்சஸ் எடுப்பதற்கு ஒன்றிய அரசு மறுத்தாலும் அந்தந்த மாநிலங்களை காஸ்ட் சர்வே எடுங்கள் என்று வலியுறுத்தி இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆல்மோஸ்ட் கடந்த வாரம் நான் கேள்விப்பட்டது தெலுங்கானாவும் முடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அதில் பின்தங்கி இருக்கு, முதலமைச்சர் முன்னெடுக்க மாட்டாரு, கூட்டணியை நீங்கள் வலியுறுத்துறத இல்லை. நாங்கள் சட்டப்பேரவையிலேயே பேசியிருக்கோமே, எல்லா மாநிலங்கள்லேயும் நடக்கிற மாதிரி இங்கே செய்யணும்னு. ஆனால் இது ஒன்றிய அரசு ஏன் காஸ்ட் சென்சஸ் எடுக்க மாட்டேன்றாங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு ஒன்றிய அரசுக்கு என்ன பிரச்சனை? சென்சஸ் எடுக்காமல் இருக்காங்களே. கடைசி அடுத்தது 2011 தானே, அதுக்கப்புறம் எடுக்கலையே. எத்தனை கோடி மக்கள் இந்த சமூக நீதி அடிப்படையில் உரிமைகளை பெற முடியாமல் இருக்காங்க? இல்லைங்க, 2 விஷயம்தான். காஸ்ட் சென்சஸ் வந்து ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும், அதில் மாற்றுக்கிறது யாரும் கிடையாது. இப்போ பீகாரில் எடுத்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேயில் இருக்குது, நீங்கள் யார் எடுக்கிறதுன்னு கேட்டாங்க. சென்சஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்கிட்ட இருக்குது? ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்குது. ஆனால் இதையே மீறி தலைவர் ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் காஸ்ட் சர்வே எடுத்து முடிச்சிருக்காங்க. ஆகையால் தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோள், காஸ்ட் சர்வே நமக்கு என்ன அரசியல் அதிகாரம் இருக்கிறதோ அந்த அடிப்படையில் எடுக்கும். இல்லைங்க, 2 விஷயம் நம்ம தெளிவாக. காஸ்ட் சென்சஸ் ஒரு மாநில அரசு எடுக்க முடியுமா? இந்த ஒரு கேள்வி இருக்கு. கான்ஸ்டியூஷன் படி யார் எடுக்க முடியும்? அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். ஏன் ஒன்றிய அரசு எடுக்க மறுக்குது? இதை தான் ஒன்றிய அரசு சமூக நீதியை கொடுப்பதற்கு மறுக்கிறது. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் காஸ்ட் சர்வே எடுக்குன்னு எடுத்து முடிச்சிருக்காங்க. இப்போ கடந்த வாரம் தெலுங்கானாவில் 70 கோடி ரூபாய் ஒதுக்கி முடிச்சிருக்காங்க. அது மாதிரி செய்யலாம். நான் கேட்குற கேள்வியெல்லாம்
பாஜக கூட்டணியில் இருக்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஏன் இதை வலியுறுத்த மாட்டேன்றாரு? சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு பாஜக என்ன தகுதி இருக்குன்னு அவர் கேட்கணும்ல. ஒன்றிய அரசை கேட்காம மாநில அரசை கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? இது மக்களை ஏமாத்துறது, இது அப்பட்டமாக ஏமாத்துறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்க வன்னியர்களுக்கு தெரியாதா? காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது யாரால முடியும்? அரசியலமைப்பு சட்டத்தில், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறவுடைய அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்குன்றது தெரியும். இது அன்புமணி ராமதாஸ் தெரியாதா? சாதிவாரி கணக்கெடுப்பு யார் நடத்தணும்? எதுங்க? இல்லை, அதான் சொல்கிறேன், சென்சஸ் வேறு, சர்வே வேறு. இவர் என்ன சொல்கிறார்? சாதிவாரி நீங்கள் கணக்கெடுப்பிடுங்க, ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாது? அதுக்கான வேலை நீதிமன்றத்துக்கு போகும்போது எங்ககிட்ட டேட்டா இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய அந்த 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்ற முடியும். இல்லை, ரைட்டுங்க. இல்லை, நான் கேட்குறது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பீகாரில் எடுத்தாங்க, கர்நாடகாலையும் எடுத்திருக்காங்க. பீகாரில் இன்னைக்கு எதுக்கு உச்சநீதிமன்றத்தில் தடையாணை வழங்கியிருக்காங்க? உங்களுக்கு அதிகாரமே இல்லைன்றாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஒரு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியாது அப்படின்னு ஸ்டேல இருக்கு. எடுங்கன்னு சொல்கிறேன் சார், நாங்கள் எடுக்க வேணாம். நாங்கள் அதில் தானே ஊறி போயிருக்கோம். இப்போ கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க, ஆந்திராவில், தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க, எடுங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் சட்டப்பேரவையிலே பேசியிருக்கோமே. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது, சாதிவாரியுடைய விவரங்களை சர்வே பண்ணலாம், எடுக்கலாம். ஆனால் அந்த டேட்டா பேஸ் போதுமா நீதிமன்றத்துக்குன்றது இன்னொரு கேள்வி இருக்குது. இது தானே பீகாருக்கு தான் இன்னொரு மாநிலத்துக்கும். அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் சின்னமாக தேர்தல் ஆணையம் தலையிடலாம் சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கட்சியினுடைய உட்கட்சி விவகாரத்தில் பேசலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. இது பின்னாடி யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இது பின்னாடி பாஜகவுடைய சித்து விளையாட்டு இருக்கிறது. மிரட்டல். பாஜக என்ன பண்ண, மிரட்டி பார்ப்பாங்க, வழக்கு போடுவாங்க, நெருக்கடி கொடுப்பாங்க. சரண்டர் ஆகிடுச்சுன்னா எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்குவாங்க. இதுக்கு முன்னுதாரணம் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியுடைய சந்திரபாபு நாயுடு கட்சியிலிருந்த 3 ராஜ்யசபா உறுப்பினர் ரமேஷ், சௌத்ரி 3 பேர் இடி ரைடு பண்ணாங்க, வழக்கு போட்டாங்க. நிறைய வைடூரியங்கள், தங்கம், பணம், ரொக்கம், ஷேர் சர்டிஃபிகேட், டிபெஞ்சர் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணாங்க. கோர்ட்டில் சொன்னாங்க இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு. அவர் உடனே பாஜகவிலேருந்து விலகி, தெலுங்கு தேசத்தில் விலகி பாஜகவில் இணைஞ்ச உடனே எல்லா வழக்கையும் வித்ரா பண்ணிட்டாங்க. கங்கையில் குளித்த புனிதர்களாகிட்டாங்க. அஜித் பவார், ஷிண்டே, நிறைய பேர் சொல்லலாம். அது மாதிரி ஏன் இங்கே வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்கத்தில் இருந்த சர்க்கார், நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி நடவடிக்கை இப்போ கூட என்ன பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுட்டாருன்னா இதெல்லாம் திரும்ப பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, இரட்டை இலை முடுக்கப்படாதுன்னு உடனே வரும். இதெல்லாம் வரப்போது பாருங்க. அதிமுகவுடைய இரட்டை சின்னம் முடக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் நெருக்கடி கிடைக்கும் பார்க்குறீங்களா? அது உங்களுக்கு சாதகமானதை பார்க்குறீங்க? ஏன்னா திமுக கூட்டணி ஏங்க, இரட்டை இலை இருந்தாலும் இரட்டை இலைனாலும் இந்தியா கூட்டணி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறாத மாற்றுக்கிறது கிடையாது. சமூக நல திட்டங்கள், மக்கள் பணிகள் தான் பேசப்படுது இந்த தேர்தலில். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன். 85 விழுக்காடுக்கு மேலே தேர்தல் வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு 4 ஆண்டுகளில் நிறைவேற்றியிருக்காங்க. இன்னும் இருக்கின்ற மீதமுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1, போராட்டங்கள் எந்த மாநிலத்தில் இல்லை, எல்லா மாநிலத்திலும் போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. பாஜக ஆளும் மாநிலங்களில் போராட்டம் இல்லையா? அங்கேயும் நடந்துட்டு தான் இருக்குது. போராட்டம் என்பது அவருடைய வாழ்வாதார உரிமை, ரைட் டு அஜிடேட், அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் சொன்ன வாக்குறுதியை 85 விழுக்காடுக்கு மேல் மாண்புமிகு முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார். சொல்லாத வாக்குறுதி இப்போது எந்த எதிர்க்கட்சியும் பேச மாட்டுறாங்களே. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, தவ புதல்வன், இதெல்லாம் எந்த வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க? 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் எந்த வாக்குறுதியில் சொன்னாங்க? காலை உணவு திட்டம் எதனா வாக்குறுதியில் சொன்னாங்களா? இன்றைக்கி லட்சக்கணக்கான குழந்தைகள்
காலை உணவு சாப்பிட்றாங்க. பெருந்தலைவர் காமராஜர் வந்து மதிய உணவு கொண்டு வந்தார். இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலை உணவு கொண்டு வந்திருக்கார். இப்போ காலை உணவு எந்த வாக்குறுதியில் சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலை உணவு போடுவோம்னாங்களா? எத்தனை 1000 கோடிகள் அதுக்கு செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். குறை சொல்லணுன்றதுக்காக எதிர்க்கட்சிகள் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, இன்னொரு பக்கம் நிதி ஆதாரம்னா இவங்க விட்டுட்டு போகும்போது, ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது நிதி ஆதாரம் என்ன? கஜனால எங்கே பணம் இருந்தது? கஜனால பணமே கிடையாது. திறமையாக நிதி மேலாண்மையோடு ஆட்சி செய்து வருகிறார்கள். இதை விட நல்ல ஆட்சி கொடுப்பதற்கு யார் வந்தாலும் வாய்ப்பில்லை. இதை மக்களே பாராட்டுகிறார்கள். அதான் இடைத்தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது இந்தியா கூட்டணி. சார், ஒரு பக்கம் சொல்லாத வாக்குறுதிகளை சொல்லாத செஞ்சாலும் கூட வாக்குறுதிகள் வந்து ஒரு டைமில் சொல்லும்போது 80% நிறைவேற்றப்பட்டாச்சுங்கிறாங்க, ஒரு டைம் வந்து 90% நிறைவேற்றப்பட்டாச்சு. ஆமாம், 80க்கு அடுத்து 90 தானே. அதுலேயே சில முரண்பாடுகள் முரண்பாடுலாம் இல்லைங்க. 80க்கு அப்புறம் 70 வரக்கூடாது, 90 வரலாம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தா ஆசிரியர்கள் தொடர்ச்சியா போராட்டம் பண்ண மாட்டாங்க. நேற்று தினம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா மருத்துவமனைகளில் வந்து மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் இடமங்கள் நிரப்பப்படலாம். தொடர்ச்சியா அந்த போராட்டம் நடக்குது. ஒரு 100 பேஷண்ட்டுக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா 80,000 அரசு மருத்துவர்கள் இருக்கணும். ஆனால் 25,000 அரசு மருத்துவமனைகள் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு குழந்தை இறந்த போது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தால் காப்பாற்றிருக்காங்கிறாங்க. அந்த 24 மருத்துவமனையில் கேட்டு கூட்டி இருக்குன்றாங்க. காரணம் மருத்துவர்கள் அங்கே இல்லை. டே டியூட்டி நைட் டியூட்டி பார்க்க மருத்துவர்கள் கிடையாது. ஒரு மண்டலத்தில் 7 மருத்துவமனைனா டே டியூட்டி பார்க்க 4 பேர், நைட் டியூட்டி பார்க்க 3 பேர். அந்த லீவ் எடுக்கும்போது அந்த இடத்துல மருத்துவர்கள் நம்ம நர்ஸை வந்து டியூட்டி பார்க்க ஒரு சூழல் நடக்குது. இந்த மாதிரி சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வந்து பணி நிரந்தரம் பண்ணணும்னு போராட்டம் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் எங்கள் ஹாஸ்பிட்டலையும் போதுமானது இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்கும்போது சொல்லாத செஞ்சு மட்டும் என்ன பலன் ஏற்பட்டுதான் எனக்கு தெரியல. இப்போ மருத்துவத்துறை சொன்னீங்க. கடந்த வாரம் ஒரு ஆஃப் டே என் கூட வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் இருந்தார். ஒரு மருத்துவமனை ஓப்பன் பண்ணோம். என் தொகுதியில் ஒரு மருத்துவமனை தரம் உயர்த்துக்காக இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தோம். அப்போ அவர் பத்திரிகையாளர் சந்திக்குமா சொன்னார், இன்னும் ஒரு மாதத்தில் எக்ஸாம் வச்சு டாக்டர்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ போஸ்டிங் போடுற வேலை நடந்துகிட்ருக்கு. ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு இன்னும் 1 மாதத்தில் எல்லா மருத்துவமனைகளிலும் எங்கெங்கெல்லாம் காலி பணியிடங்கள் இருக்குது நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்பர் 1. நம்பர் 2, சில இடங்களில் நீங்கள் கேட்ட மாதிரி குழந்தைகள் இறப்பு போயிட்டாங்க அப்படின்னும் போது இதையெல்லாம் தவிர்க்கணும். அதில் வந்து உங்கள் கருத்தில் வந்து நாங்கள் மாறுபடல. சரியான முறையில் கவனிக்கணும். மருத்துவர்கள் தாயுள்ளத்தோடு மருத்துவம் அளிக்கணும். இந்த குழந்தைகள் இறப்பெல்லாம் தவிர்க்கணும். இதுதான் உங்களுடைய பார்வை, தான் எங்களுடைய பார்வை. அதை தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு தான் வரோம். நேற்று கூட ஜிஹெச்சில் ஒரு எங்கள் கட்சிக்காரை பார்க்கும்போது அங்கே சில ஆலோசனைலாம் சொல்லிட்டு வரோம். ஆனால் இன்றைக்கி இந்தியாவிலேயே மருத்துவத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்தியாவில் மட்டும் இல்லை, ஏசியாவிலேயே ஒரு மெடிக்கல் ஹப்பாக இருக்குது. இன்றைக்கி துபாயில் இருக்கிறவங்க, மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க, ஈவன் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களாம் இங்கே போய் மருத்துவம் பார்த்தா விலை கம்மியாக இருக்குது, காசு குறையுது, நல்ல மருத்துவம்னு இங்கே வராங்க. அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் ஹப் உருவாகிருக்குன்னா அது பாராட்டுக்குரியது. மெடிக்கல் டூரிசம்ல இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். பல நாடுகள், வளர்ச்சியடைஞ்ச நாடுகள்லேருந்து இங்கே தான் வராங்க. 2003 சர்வே படி 2004, 2025 சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் மெடிக்கல் டூரிசம் அதிக பேர் வராங்க. மருத்துவத்தில் இந்தியா முதலிடம் இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மருத்துவம் பார்க்க ஆள் இல்லை. அதுதான் இப்போ 10,000 டாக்டருக்கு மேலே வந்து இப்போ பணி அமர்த்த போகிறாங்கன்றத தகவல் வந்திருக்கு. அவர் மாண்புமிகு அமைச்சரே சொன்னார், அடுத்த மாதத்தில் எல்லாம் ஏங்க ஒரே ஒரு விஷயந்தாங்க, பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கஜனாவில் பணம் இல்லைங்க, இதானே எதார்த்தம். ஆனால் நிதி மேலாண்மையோடு செய்கிறாங்க. 4 வருஷம் இருங்க, 2 விஷயம். 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பணத்தையும் எடுத்து போயிட்டாங்க, கஜனாவில் பணம் இல்லை. இவங்க 2021 ஆட்சி அமைக்கும் போது பணமே இல்லாமல் ஆட்சி அமைக்கிறாங்க. எந்த பணமே கிடையாது, கஜனா காலி, சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லை, வாங்கின லோனுக்கு வட்டி கட்டுறது கூட பணம் இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் திறமையாக நிதி மேலாண்மையில் ஆட்சி நடத்துகிறாங்க. போயிடுச்சு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்கெங்கே பணம் போனோமோ கடந்த ஆட்சியாளர் எடுத்துட்டாங்க. நம்பர் 2, நம்முடைய வரி பணத்தை, நம்முடைய பங்களிப்பை வாங்கி கொண்டு ஒன்றிய அரசு ஏன் கொடுக்க மறக்கிறாங்க? சமர்கா சிக்ஷாவில் எவ்வளோ பணம் வரணும்? 2452 கோடி வரணும். ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மை? நீ வந்து பிஎம்ஸ்டியில் வந்து கையெழுத்து போடு, புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்து போட தான் கொடுப்பேன்னா அது என்ன அராஜகம்? அது இந்தியாவுக்குள்ளே தானே தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருக்குது. அப்போ எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் வரலாறு காணாத மழை வந்தாலும் வெள்ளக்காடானாலும் நிதி கொடுக்க மாட்டாங்க.
தூத்துக்குடியே அழிஞ்சு போகிற நிலைமைக்கு போனாலும் நிதி கொடுக்க மாட்டாங்க. அப்போ எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய ஒரு அங்கம் தானே. பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் கேட்கணும், எழுதணும். ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க? இன்றைக்கி இந்தியாவிலே 2வது மாநிலம் நிறைய வரி பணத்தை கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறது தமிழ்நாடு தான். நம்முடைய பங்களிப்பு நம்முடைய உரிமை கொடுக்க மறுக்கிறாங்கன்னா நீங்கள் தான் கேட்கணும். அது எப்படி ஒரு தமிழ்நாடு அரசு இயங்கும்? நான் நிதியே கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேன், நேச்சுரல் கலாமிட்டிக்கு நிதி கொடுக்க மாட்டேன், எந்த நிதியும் கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே உள்ள நிதியெல்லாம் வேறு மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேஷ், பீகார், ஆந்திராவுக்கு பிரித்து கொடுத்துருவேன். குஜராத்துக்கு நிறைய நிதி கொடுப்பேன்னா எப்படி? அது அராஜகம் நடக்குதுங்க. அது திமுக வெற்றிக்கு ஒரு தீர்வு வகுத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோர் விஜயோட வந்து ஒரு கை கொடுத்துருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? வக்கீல் எல்லா கேஸும் ஆஜராகலாம். ஏங்க அது வந்து ஒரு பிஸ்னஸ். அது அவர் வந்து ஒரு கமர்ஷியல் மேன். நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து பிரசாந்த் குத்தர் இது 100 கோடி ரூபாய் கொடுக்குறேன், இல்லை என்னால் கொடுக்க முடியல, ஒரு ஸ்பான்சர் இருக்கார், அவர் கொடுக்குறாரு வாங்க அப்படின்னா அவர் வருவார். ஆனால் மக்கள் வந்து பிரசாந்த் கிஷோருடைய வகுத்து கொடுக்குற திட்டத்தினால வாக்களிக்கிறது இல்லை. நலத்திட்டங்கள், நற்பெயர், ஏற்புடையது, இதுக்கு தான் வாக்களிப்பாங்க. இல்லை, அதான் திமுக வெற்றிக்கு உதவினாரு. அப்போ அதே மாதிரி வந்து விஜய்க்கு அது உதவுமான்னு பார்க்குறீங்களா? அவரே தோத்து போனார் அப்படிங்கிறார். இன்னும் நிறைய இல்லை இன்னும் நிறைய திமுக வெற்றி பெறலன்றதை பார்க்குறேன். இன்னும் நிறைய இல்லை. அது வந்து ஒரு பார்ட். அது வந்து ஐடி ஒர்க்கு மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். மக்களை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ மக்கள்லாம் தீர்மானிக்கிறாங்களோ அதுதான். இப்போ ஏன் அப்படின்னா பீகாரில் இவர் போட்டிட்டார், ஏன் வெற்றி பெற முடியல, தோற்று போயிட்டார். அவர் ஸ்ட்ராட்டஜி அவருடைய மாநிலத்தில் அவருக்கே ஒர்க் அவுட் ஆகல. அப்போ எங்கே விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆக போகுது? அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவருக்கே ஒர்க் அவுட் ஆகலை, அவருக்கே பயனளிக்கலை. அது அவருடைய விருப்பம், நாம் சொல்ல முடியாது. கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, செலவு பண்ண ஆள் இருக்காங்க, அதுக்கு நிறைய பேர் இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. அடையாளத்தை கொடுக்க போகிறோம். சரி, நான் யாரையும் சொல்ல சார், நீங்கள் ஏன் சார் மென்ஷன் பண்ணுறீங்க? நிறைய பேருன்னு சொல்கிறேன். அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. பாஜகவின் சித்து விளையாட்டு இன்னும் என்னென்ன நடக்க போது பாருங்கள். எங்களுக்கு எதனா நோய்வாய்ப்பட்டால் நாங்கள் அங்கே தான் போய் கொடுப்போம். கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். ஐயா நல்லக்கண்ணு RNK தொடர்ந்து அங்கே தான் போய், எங்கள் தலைவர் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் அங்கே தான் போயிட்டு மருத்துவம் பார்க்குறாரு. நாங்கள்லாம் அங்கே தானே மருத்துவம் பார்க்குறோம். நேற்று கூட போயிட்டு வந்தோம். முன்னுதாரணமாக வரவேற்கத்தக்கது. வருகின்ற 15ஆம் தேதி இதோடைய அடையாள அட்டை QR கோடோட கிராம கமிட்டிக்கு வெரிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்கு. வெரிஃபிகேஷன் நடந்து பிரிண்டிங் போயிட்டுருக்கு. ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்கி சென்னையில் கொடுக்குறோம். 16ஆம் தேதி திருநெல்வேலியில் கொடுக்குறோம். சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த அடையாள அட்டை கொடுக்கின்ற நிகழ்ச்சி இருக்கிறது. அன்றைய மறுநாள் திருநெல்வேலியில் கொடுக்குறோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை இந்தியா கூட்டணி சார்பாக கொடுத்துருக்கோம், மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி. தேங்க்யூ. ரைட்.